ஒரு ராஜா இருந்தான். ஒரு ராஜா. அந்த ராஜா பேர் வந்து யோசேபாத். அந்த ராஜா பேர் என்னது? யோசேபாத். அவனுக்கு விரோதமாக பெரிய கூட்டம் அவரோடு கூட யுத்தம் செய்யும்படியாக வராங்க. யோசேபாத் ராஜாவுக்கு நல்லா தெரியும், இவன் யோசேபாத் ராஜா வந்து ரொம்ப வீக். இந்த ராஜா எப்படிப்பட்டவன்? ரொம்ப வீக், பலவீனமான ஒரு ராஜா. இவனுக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க. இன்னொன்று இவனுக்கு தெரியும், இவனை மோத வர ஜனங்க எல்லாருமே பலசாலிகள். எப்படிப்பட்டவங்க? பலசாலிகள். ஆனால் வருகிற ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாது. வருகிற ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, கர்த்தர் யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்க முன்னாடி வராங்க. ஆனால் யோசேபாத்துக்கு கர்த்தர் மட்டும்தான் தெரியும், வேற யாருமே தெரியாது. பெரிய கூட்டம் அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குது? மாம்சத்தில் பலம் உள்ளவர்கள் முன்னாடி, இவனுக்கு முன்னாடி படையெடுத்து கொண்டு வருகிறார்கள். புரியுதா? அவர்கள் பலன் வாய்ந்தவர்கள், நல்ல பலம் உள்ளவர்கள் அவர்கள். புரியுதா? இப்போ யோசேபாத் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எல்லா ஜனங்களையும், இவன் கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றான், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிலைப்படுவீர்கள். அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பாட்டு பாட சொன்னான். எல்லாரும் என்ன பண்ண சொன்னா? துதி செய்யுங்க, எல்லாமே பாட்டு பாடுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. எப்பா சண்டைக்கு ஆள் வரான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாட்டு பாட சொல்றான். எல்லாரையும் என்ன பாட்டு பாட சொல்லியிருப்பான்? ஆமாம், இப்போ நம்ம பாடணும்ல, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். அது மாதிரி பலவிதமான பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதிக்க சொல்கிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். துதித்து பாடினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். யூதாவுக்கு விரோதமாய், அந்த யூதாவுக்கு விரோதமாய் பதிவு இருக்கிறாங்க நிறைய அம்மோனியர்கள், மோவாபியர்கள். புரியுதா? இவங்க எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. இவன் பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமம் 20:17. தயவு செஞ்சு நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். விரோதத்தில் எல்லாமே சூழ்ந்துக்கிட்டு வராங்க. பிரச்சனை முன்னாடி வருது. இவங்களை எல்லாரையும் அழிக்கிறதுக்காக ஒரு படையே வருது யுத்தம் பண்ணுறதுக்கு. உண்மையாகவே நடந்த சம்பவம் இது, கதை கிடையாது. படிங்க பார்க்கலாம், அந்த வசனத்தை படிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே. எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிற அந்த உதவியை